படிக்கலாம். ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, பரிசுத்தமான தேவனே, வார்த்தை உம்முடையது, உம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இந்த ஜீவ வார்த்தையின் மூலமா நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமான தேவனே, சாட்சி சொன்ன மகனை ஆசீர்வதியும். இன்னும் அநேக சாட்சிகளை எழுப்பும். வசனத்தை சொன்ன சிறு மகன் மகளை ஆசீர்வதியும். வசனத்தை சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. இன்னும் அதிகமாய் சிறு பிள்ளைகள் வசனத்துல வளர கிருபை செய்தருளும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு நன்றியை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. திங்கட்கிழமை கல்யாணத்தை நல்ல முறையில் முடித்து தந்ததற்காக, எல்லா குறைவுகளும் நிறைவாய் மாற்றி நல்லபடியாக உங்களுடைய ஆசீர்வாதத்துக்குள்ளாக கல்யாணத்தை முடித்து தந்ததற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எட்வின் ரோஸ்தோ சாரா சரோஜனிக்கும் நல்ல முறையில் முடித்து குடும்பத்தை இணைத்ததுக்காக உமக்கு நன்றி. அந்த குடும்பத்திலே கர்த்தா நீர் ஆசீர்வதித்து நீர் கிருபை செஞ்சதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. பூமியில இருக்கிற நாளெல்லாம் இனி ஆனதிலும் உங்களுடைய வருகைக்கு எப்போதும் காத்து இருக்க அன்புள்ள தேவனே நீர் கிருபை செய்யும். எல்லா நாட்களிலும் உங்களுடைய வருகைக்கு எதிர்நோக்கி இருக்க கிருபை செய்யும். ஆசீர்வாதம் அந்த குடும்பத்தின் தேவையில் எல்லாவற்றையும் சந்தியும். வார்த்தையின் மூலமா நீர் பேசும். வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் மூலமா, இந்த ஜீவ வார்த்தையின் மூலமா நீர் பேசும். உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்த ஒரு காரியத்தையும் செய்ய. அப்போ தீர்க்கதரிசி மூலமாக அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மோசேயிடத்தில் சொன்னார்கள், நீர் எங்களிடத்தில் பேசும். தேவன் எங்களிடத்தில் பேசினால் நாங்கள் மரித்து போவோம். நீர் எங்களிடத்தில் பேசும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அந்த இருந்து தேவன் தீர்க்கதரிசி மூலமாகவே தம்முடைய வார்த்தைகளை தேவன் வெளிப்படுத்துகிறார். அப்போ தீர்க்கதரிசி எல்லா காரியங்களையும் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆகினால் தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. படிக்கலாம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதிகாலையில் எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்தரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்திப்படுவீர்கள் என்றார். உங்கள் தேவனாகிய கர்த்தரின் நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார். அப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அப்போ தீர்க்கதரிசியுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுகிற தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தம்முடைய தீர்க்கதரிசி மூலமாக அவர் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். அப்போ படிக்கலாம். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம்.
அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. பார்வோனுடைய ராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. அது கீழே உள்ள இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாக்களின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜனம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. இஸ்ரவேலருக்கு இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் ஜலம் என்னதா மதிலாக நின்றது. இரு பக்கமும் ஜலம் மதிலாக நின்றது. ஆனால் பார்வோனுடைய சேனைகள் தண்ணீரில் இறங்கும் போது எல்லாரும் தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டார்கள். பார்வோனுடைய சேனைகள் ஒருவனாகிலும் தப்பித்துக் கொள்ளவில்லை. ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அவன் ஒரு கூட்டத்தில் இந்த ஜலம் முழுகடித்து போட்டது. ஆனால் ஒரு கூட்டத்தில் இந்த ஜலம் என்பது பாதுகாத்து கொண்டு போகிறது. அவர்களுக்கு இரு பக்கம் மதிலாக சுவரை போல் எரிந்தது நின்றது. காரணம் என்ன? ஒரு கூட்டத்தை இந்த ஜலம் அழிக்கிறது, ஒரு கூட்டத்தை ஜலம் இணைஞ்சது வழி கொடுக்கிறது, அவர்களை பாதுகாக்கிறது. அவர்கள் விட்டாந்தர்கள் நடந்து போக அங்கே இணையது வழி திறக்கப்படுகிறது சமுத்திரத்திலே. ஆனால் ஒரு கூட்டத்தை அதே சமுத்திரம் முழுகடித்து போட்டது. அப்போ காரணம் என்னவென்றால் தீர்க்கதரிசியாக மோசேனுடைய செய்தியை பின்பற்றினவர்கள் அந்த சமுத்திரத்தின் நடுவிலே வெச்சாந்தர வழியாக இணைகிறார்கள். கடந்து இக்கரையிலிருந்து அக்கறை சென்றார்கள். அங்கே சமுத்திரத்திலே ஜலம் இடது பக்கமோ வலது பக்கமாக மதிலாக நின்றது. அவர்களுக்கு வழி திறக்கப்பட்டது. அவர் தீர்க்கதரிசியாக மோசேனுடைய செய்திக்கு விரோதமாக வந்த பார்வோனுடைய ராணுவ சேனைகளை எழுந்தது ஜலம் அழித்து போட்டது, முழுகடித்தது. தீர்க்கதரிசியுடைய செய்தியை பின்பற்றினவர்கள் சமுத்திரத்திலே பாதுகாவலாய் இக்கரையிலிருந்து அக்கறை சென்றார்கள். தீர்க்கதரிசியாக மோசேனுடைய செய்திக்கு விரோதமாய் இருந்தவர்கள் என்கிறார்கள் அழிக்கப்பட்டு போனார்கள். அதே சம்பவம் தான் இந்த நாட்களிலும் நடக்கிறது. அவர் தீர்க்கதரிசியின் மூலமாக வார்த்தையை செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அவர் தீர்க்கதரிசியினுடைய செய்தியிலே இருக்கிறார்கள். உலகம் முழுவதில் இருக்கிற மனவாட்டி ஒரே பாதையிலே செல்வார்கள். ஆனால் தீர்க்கதரிசியினுடைய செய்தியில இல்லாத கோடிக்கணக்கான சபைகள்ல ஒவ்வொரு சபைகளிலும் வித்தியாசமான செய்திக்கு வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுவாங்க. அப்ப தீர்க்கதரிசியினுடைய செய்தியில இருக்கிறவங்க சரியான பாதையில போய்கொண்டே இருப்பாங்க, உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும். ஆனா தீர்க்கதரிசியினுடைய செய்தியில இல்லாத சபைகள் ஒவ்வொரு சபையில நினைச்சுவாங்க, ஒவ்வொரு விதமா போதிச்சு ஜனங்களை இது பண்ணுவாங்க, குழப்புவாங்க. அப்போ ஆகையினால் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையை செய்கிறார், வெளிப்படுத்துகிறார். அப்போ தீர்க்கதரிசியினுடைய செய்திக்குள் இருந்தவர்கள் யாத்திராகமோ 14:29 பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார். 7ஆம் நாளில் உங்களின் ஒருவனும் தன் காலத்திலிருந்து புறப்படாமல் அவனவன் கர்த்தரின் காலத்திலே
14:29. ஆமா ஆமா 14:29. சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாமையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு பதிலாக நின்றது. சரி, அப்போ தீர்க்கதரிசியினுடைய செய்தியை பின்பற்றினவர்கள் அங்கே பாதுகாவலாய் கொண்டு போகப்படுகிறார்கள். இப்போ என்றால் தேவனுடைய தீர்க்கதரிசி அங்கே ஜனங்களை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை யார் வெளிப்படுத்துகிறார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வழி நடத்துகிறார். எப்படி நடத்த வேண்டும் என்பதை தேவன் வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசிக்கு தம்முடைய வார்த்தையை இயேசு வெளிப்படுத்துகிறார். 2 ராஜாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து கொஞ்சம் படிங்க. 7ஆம் வசனம் முடிய 2 ராஜா 6ஆம் அதிகாரம் 4லிருந்து 7ஆம் வசனம். மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீசுகையில் கோடாரி தண்ணீரில் வீசியது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினார். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை காண்பித்த பொழுது ஒரு பொம்மை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இருப்பை இறக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். உலகம் என்ன சொல்லும்? கோடாரி இருப்பை என்ன செய்யும்? தண்ணீர்ல விழுந்தா முழுகும். ஆனால் இங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்குது. ஒழுங்கப்பட்ட கோடாரி என்ன விதக்குது. தீர்க்கதரிசியினுடைய செய்தி மூலமா. தீர்க்கதரிசியினுடைய செய்தி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்கிறது. அப்போ இந்த கடைசி நாட்களிலே தீர்க்கதரிசியினுடைய செய்தியிலே இருக்கிற மனவாட்டி மூலமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். இயேசு செய்வார். மனவாட்டி மத்தியிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை இயேசு கிறிஸ்து செய்ய போகிறார். அவர் தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டார். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பு வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணினான். அவன் ஒரு கொம்பை வெட்டி போட்டு அந்த கோடாரி எரிஞ்சுதான் மிதக்க செய்தான். அப்போ தீர்க்கதரிசியிடத்தில்தான் என்ன செய்ய வேண்டும், என்ன நேரத்தில் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்தி கொடுக்க வேண்டும், தீர்க்கதரிசிக்கு தேவன் என்ன செய்தார்? வெளிப்படுத்துகிறார். அப்ப இந்த தீர்க்கதரிசியாகிய எலிசா தேவன் ஆலோசனை கொடுக்கிறார். அப்ப இந்த கோடாரி மிதக்க என்ன செய்யணும்? ஒரு கொம்பை வச்சு என்ன செய்ய ஓடு. அப்போ அதே எரிந்தா அந்த இரும்பு மிதந்தது. அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படி அவன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். இந்த கடைசி நாட்களிலே மனவாட்டி மத்தியிலையும் தேவன் அவிதமாக செய்ய போகிறார். நாம் கடைசி நாட்களிலே வந்திருக்கிறோம். இயேசுவினுடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம்
வரப்போகிறார். அவருடைய வருகை நெருங்கி கொண்டு இருக்கிறது. அப்போ தீர்க்கதரிசி மூலமாக, அதேபோல் கடைசி கால தீர்க்கதரிசி மூலமாக எப்படி இயேசு அற்புதம் அடையாளத்தை செய்தாரோ, அதே போல தீர்க்கதரிசியுடைய செய்தியில் இருக்கிற மனவாட்டி மத்தியிலே நினைவுறார் செய்ய போகிறார். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் அவர் இருக்கிறார். படிக்கலாம் 2 ராஜாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது எலிசா அவரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானை 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி நிச்சயமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாக்குவதற்கு தண்ணீர்கள் எல்லாவற்றையும் பார்த்திலும் சமுத்திர நதிகளாகிய ஆத்மாவும் கர்ப்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி அப்போ தீர்க்கதரிசி எலிசா என்ன சொன்னா, என்ன செய்ய வேண்டும்? அப்போது எலிசாவினிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னார். அதற்கு நாகமா கடும் கோபம் கொண்டு தீர்க்கதரிசியுடைய செய்தியை விரோதமா என்ன செய்கிறான்? கோபம் கொள்ளுகிறான். கோபம் புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்களை எல்லாவற்றை பார்க்கிறோம் தமஸ்குவின் நதிகளாகிய அப்னாவும் பர்வாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட நினைதானா திரும்பி போனார். அவ தீர்க்கதரிசியுடைய செய்திய ஏற்றுக்கொள்ள நினைச்சல அவனுக்கு விருப்பம் இல்லை. எதுவரையிலையும் தீர்க்கதரிசியுடைய செய்திக்கு அவன் கீழ்ப்படியவில்லையோ அதுவரையில் என்ன செய்யல, குஷ்டரோகம் சுகமாகவில்லை. அப்போ எதுவரையிலும் தண்ணீரில் முழுகவில்லையோ அதுவரையிலும் குஷ்டரோகம் சுகமாகவில்லை. அதற்கு பிறகு அது கீழே படிங்க. சமீபத்தில் வந்து அவரை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உனக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா? தானம் பண்ணோம் அப்போது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோட சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்போ அந்த வேற எந்த பெரிய காரியங்களை சொல்லியிருந்தால் செய்திருப்பான். அது வேணா இத்தனை தங்கம் வேணும், இத்தனை வெள்ளி வேணும், இத்தனை கேட்டிருந்தா கொடுத்திருப்பான். யார எதையும் கேட்கல. என்ன யோர்தான்ல 7 முறை ஸ்நானம் பண்ணு. ஆனா அவனுக்கு கோபம் வந்துட்டு. அப்ப எதுவரையிலையும்
இந்த தீர்க்கதரிசனுடைய செய்திக்கு அவன் கீழ்ப்படியவில்லையோ அதுவரை என்ன செய்ய அந்த நோய் குஷ்டரோகம் நீங்கவில்லை. குஷ்டரோகம் நீங்கவில்லை. அது கீழே படிங்க. அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முறியின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல அப்ப தீர்க்கதரிசியினுடைய செய்தியின் பிரகாரம் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே நான் பெரிய மந்திரி யார் அவை சொல்லி என்ன கேட்கணும்? சீரிய ராஜாவின் படை தலைவன், பெரிய படைக்கு நான் தலைவனா இருக்கிறேன், இவன் சொல்லி நான் கேட்கையா அப்படி என்று எதுவரையிலும் பெருமைக்குள்ள இருந்தானோ அதுவரையிலும் குஷ்டரோகம் சுத்தமாகல. எப்போ தாழ்மையோடு தீர்க்கதரிசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இறங்கினாலோ அதுக்கு பிறகுதான் அந்த குஷ்டரோகம் செய்து சுத்தமாகிறது, சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவர் சுத்தமானார். அவர் தீர்க்கதரிசனுடைய செய்திக்கு கீழ்ப்படிந்ததுக்கு பிறகு அப்போ அதே போல இன்னைக்கு பாவ குஷ்டம் சுகமாக வேண்டும் என்றால் கடைசி கால தீர்க்கதரிசனுடைய செய்திக்கு யாரு கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு தான் இன்னைக்கு பாவ குஷ்டம் சுகமாகும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஊழியர்கள், மூப்பர்கள், பெரிய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், மூப்பர்கள், சுவாசிகள், இன்றைக்கு அநேகர் ஆவிக்குரிய குஷ்டரோகம் பிடித்து போயிருக்கிறாங்க. மாம்சீக பிரகாரம் சரீரம் நல்லா இருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய பிரகாரம் குஷ்டரோகத்தினால் பிடிபட்டிருக்கிறார்கள். அநேக ஊழியர்கள், விசுவாசிகள் தீர்க்கதரிசனுடைய செய்திக்கு விரோதமாய் தங்களை ஒரு பெரியதாக எண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய உள்ளான ஜீவியத்திலே குஷ்டரோகம் காணப்படுகிறது. அப்ப அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் எப்படி பாவ மன்னிப்புக்காக என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள்? படிங்க அப்போஸ்தலர் 2:38. அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப இதே வார்த்தையை தான் தீர்க்கதரிசியும் போதிக்கிறார். கடைசி கால தீர்க்கதரிசியும் பேதுரு என்ன சொன்னார்? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்ப அன்றைய தினம் 3000 பேர் அந்த வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று எழுதினார்கள். கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் தீர்க்கதரிசனுடைய செய்தியிலே உண்மை உத்தமமாக நிலைத்திருந்தார்கள். முதல் சபையை பெந்தெகோஸ்து உபதேசத்துல தான் ஆரம்பிக்குது. புதிய ஏற்பாட்டின் சபையை எங்கிருந்து ஆரம்பிக்குது? பெந்தெகோஸ்து உபதேசம். இன்னைக்கு யாருக்கு பெந்தெகோஸ்து சபை கோடிக்கணக்காக இருக்குது, அந்த உபதேசத்துல இல்ல. பைபிளிக் பெந்தெகோஸ்து
பைபிள் உள்ள பெந்தகோஸ்து சபையில் தான் எனது ஆரம்ப சபை உபதேசம். அப்போ பெந்தகோஸ்து என்றால் 50வது நாள். பெந்தகோஸ்து என்றால் 50வது நாள். பெந்தகோஸ்துடைய அனுபவம். அப்ப அப்போஸ்தலருடைய உபதேசத்துல யாரு இருக்கிறார்களோ, யார் அப்போஸ்தலருடைய உபதேசத்துல இந்த கடைசியில தீர்க்கதரிசியுடைய செய்தியில இருக்கிறார்களோ அவர்கள் தான் யாரு? வெளிப்பாட்டின் சபை, ஆவிக்குரிய சபை. ஆவிக்குரிய சபை, வெளிப்பாட்டில் இருக்கிற சபை. இதுதான் ஆரம்ப சபையே. இந்த அபிஷேகத்துக்குள்ளதான் கட்டப்படுது. இந்த வெளிப்பாட்டுக்குள்ளதான் ஆரம்ப சபையே கட்டப்படுகிறது. தீர்க்கதரிசியின் செய்தியில இருக்கிறவர்களுக்கு வார்த்தை கிடைக்கிறது. அந்த ஆகாப் ராஜாவின் நாட்களிலே எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆகாப் ராஜாவின் காலத்தில் தான் எலிசா தீர்க்கதரிசி இருந்தான். அந்த ஆகாப் ராஜாவின் காலத்திலே 3 வருஷம் பஞ்சம் ஏற்பட்டது. அந்த பஞ்சத்திலே தீர்க்கதரிசியினுடைய செய்தியிலே இருந்த அந்த விதவை ஏதாவது குறைவு ஏற்பட்டதா? இதற்கு என்ன செய்யல? சாரிபாத் விதவைக்கு குறைவு ஏற்படல. 3 வருஷம் பானையெல்லாம் மாவு பெருகிட்டே இருக்குது, கலையத்துல எண்ணெயும் ஊறிக்கிட்டே இருக்குது. அது என்ன தேவை எல்லாமே பெருகிக்கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? எலியாவினுடைய செய்தியில இருந்தால், தீர்க்கதரிசியுடைய செய்தியிலே அந்த விதவை இருந்தால், ஆகினால்தான் எந்த குறைவும் ஏற்படவில்லை. அப்ப இந்த நாளிலே பஞ்சம் ஏற்படுகிறது. இது என்ன பஞ்சம்? ஆமோஸ் 8:11. ஆமோஸ் 8:11. என்ன பஞ்சம்? கர்த்தருடைய வார்த்தை கேட்க கிடைக்காத பஞ்சம். அவ இன்றைக்கு பாருங்க, உலகத்தில் அநேக சபைகள்ல கர்த்தருடைய வார்த்தைய இல்ல, கர்த்தர் இயேசுவினுடைய வார்த்தை இல்லை. இன்றைக்கு உலகத்தில் கோடிகளுக்கான சபைகளிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. சும்மா ஏதோ ஒரு வசனத்தை சொல்லி அவங்க விருப்பப்படி ஒரு விளக்கத்தை சொல்லிடுவாங்க. சிலரும் எந்த கோலத்துக்கு போங்க, அங்க ஒரு வசனத்தை இருந்து அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க. கிருபாசனத்துக்கு போங்க, அதே வசனத்தை இருந்து அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க. இந்தியன் பெந்தகோஸ்து சபைக்கு போங்க, அங்க ஒரு அதே வசனத்தை இருந்து அதுக்கு இன்னொரு விளக்கத்தை கொடுத்துருவாங்க. காரணம்யா, ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. காரணம் என்ன? தீர்க்கதரிசியினுடைய வெளிப்பாடு இல்ல. தீர்க்கதரிசியினுடைய செய்தியில இருந்தா அங்க ஒரே பாதையில நினைச்சுவாங்க, கொண்டு போவாங்க. நான் பம்பையில சிலின் பெந்தகோஸ்து சபைக்கு போய் வார்த்தை கேட்டிருக்கேன். அதே போல இந்தியன் பெந்தகோஸ்து சபையிலும் வார்த்தையை கேட்டிருக்கேன். அதே போல கிருபாசன சபையில போய் வார்த்தையை கேட்டிருக்கேன்.
தீயடை சபையில போய் வார்த்தையை கேட்டிருக்கேன். இப்படி புதிய சபையில போய் வார்த்தையை கேட்டிருக்கிறேன். ஆனா ஒவ்வொரு பெந்தெகோஸ்து என்று பேர் வைத்திருக்கிற சபைகள்லயும் ஒரு வசனத்தை எடுத்தா அந்த வசனத்துக்கு ஒவ்வொரு சபையிலும் வித்தியாசமான காரணம் என்ன? வெளிப்பாடு இல்லை. அப்படிங்க சாதுகள் அப்படிதான் சொல்லும். அப்போ என்ன அப்படின்னா, உலகத்திலே வசனம் இல்லை, வசனம் கிடைக்காத பஞ்சம். இன்றைக்கு உலக சபையில வசனம் இல்லை. வசனத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ தவறான விளக்கத்தை சொல்லி ஜனங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ தீர்க்கதரிசி செய்தியில இருக்கிற மனவாட்டி சபதா சரியான வெளிப்பாட்டுல என்ன செய்யும்? போய்கிட்டே இருக்கும். பாதையில போகும். வெளிப்பாடுல இல்லாத சபைகள் அவங்க விருப்பத்துக்கு அணிஞ்சுவாங்க. வசனத்தை எடுத்து வெளிப்பாடு வசனத்தை எடுத்துட்டு போதிப்பாங்க. சுகத்துல இருந்த நிரப்பினாரு, எனக்கு மகளை இந்த செய்தி எனக்கு பேசு அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு நினைச்சுவாங்க. அவங்க மாம்சீகத்தில் நினைச்சுவாங்க, அங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு செய்தியை கொடுத்தாருன்னா வெளிப்பாட்டில் இருந்துதான் கொடுப்பார். தீர்க்கதரிசியுடைய செய்தியிலிருந்து தான் கொடுப்பார். ஏன்னா அது கர்த்தராகிய இயேசுவினுடைய வெளிப்பாடு. நித்திய பிதாவாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசுவினுடைய வெளிப்பாடு. இன்றைக்கு அநேக மாம்சீகத்துல பேசிக்கிட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த வெளிப்பாடை கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க. நிறைய இடங்கள் தங்களையும் வஞ்சிக்கிறாங்க, சபையின் மக்களையும் வஞ்சிக்கிறாங்க. அதாவது தீர்க்கதரிசி சொல்றாரு, சபையில் உள்ள மேற்பலுக்குள் எந்த ஆவி இருக்குதோ அதே ஆவிதான் அந்த சபையில இருக்கிற அத்தனை விசுவாசத்துல இருக்கும். அப்போ 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். தேவ ஆவியை நீங்கள் எதினாலே அறியலாம் என்றால் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துடைய ஆவி அதுவே. அது இப்பொழுது உலகத்தில் மாம்சத்தில், ஏன்னா வேதத்துலதான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும். ஏன்னா வேதம் தான் நமக்கு கண்ணாடி. அப்போ மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு அநேக சபைகள்ல சொல்லுவாங்க, எந்த சபைக்கு போனாலும் சொல்லுவாங்க, நாங்க மாம்சத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை தான் அறிக்கை பண்ணுதோம். நாங்க மாம்சத்திலிருந்து சிசிக்கு போனாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க, புதியத்திலிருந்து சபைக்கு போனாலும் அப்படித்தான் சொல்லுவாங்க, எந்த சபைக்கு போனாலும் என்ன செய்வாங்க, மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை நாங்க நினைக்கிறோம் அறிக்கை பண்ணுதோம். ஆனா எப்படியா அறிக்கை பண்ணணும்? உங்க கோட்பாடி பிரகாரம் அல்ல, பரிசுத்த ஆவியினால்
எழுதப்பட்ட இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தையின்படி இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ண வேண்டும். இன்றைக்கு அநேக பெந்தகோஸ்து என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறவர்கள் 3 பேர் ஆனா ஒன்று. அது எப்படி 3 பேர்ல ஒண்ணா? 3 பேருக்காக ஆனா ஒண்ணு. 3 ஆளு தன்மையோடையவரா? ஆனா தேவன் ஒண்ணா? என்ன அப்ப நீங்க தேவன் 3 பேர்னு சொல்றீங்களா? இல்ல தேவன் ஒண்ணு ஆனா 3 ஆளு தன்மை. கள்ள உபதேசம். அப்போ அவங்க இயேசுவை எப்படி பைபிள் பிரகாரம் அறிக்கையிடணுமோ அப்படி அறிக்கை செய்யல. அது கல்லாவி. அப்போ வேதம் சொல்லுது, இந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து எப்படி அறிக்கை செய்யணும்? இந்த இயேசு கிறிஸ்து யாரு? ரோமர் 9:5 இவர் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். அப்படி அறிக்கை. அவர் யார்? தேவகுமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. அவர் என்கிறார். அவர் தான் அந்த பிதா, நித்திய பிதா. அவர் என்ன செய்தாரா? நமக்காக ஒரு சரீரத்தை எழுதினாரா? ஆயத்தப்படினார். எபிரியர் 10:5 பார்க்கிறோம். அப்போ அவர் தான் மாம்சத்துல ஒரு கன்னிகை மூலமா வெளிப்பட்டார். ஆகினால்தான் அந்த சரீரத்துக்கு தான் குமாரன் என்று சொல்லப்படுது. தேவனுடைய குமாரன். அப்போ ஆனா அவர் யாரு? நித்திய பிதா. இவர் எந்த தோத்தரிக்கப்பட்டா சர்வத்திற்கு மேலானது. சர்வத்திற்கு மேலான தேவன். அப்ப அவருக்கு மேல யாருமே இல்ல. அவர் சொல்லிட்டாரு. ஒரு திரும்ப கிருவாசன பாஸ்டர் ஒரு திரும்ப சொல்றாரு, போதிக்கிறாரு. படிக்க வேதம் சொல்லுது, எசேக்கியேல் 46:9 படி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46:9 பூர்வ காலத்தில் நடந்த நினைவுகள். நானே தேவன், வேற ஒருவர் இல்ல. நானே தேவன், எனக்கு சமானமும் யாரும் இல்லையே. சமம் யாருமே எனக்கு சமம் இல்ல அப்படின்ட்டார். ஆனா இன்னைக்கு சபைகள் என்ன போதிக்கிறாங்க? கிருபாசன சபையில போதிக்கிறாரு, 3 பேரும் ஒரே சமம் உள்ளவங்க. 3 பேருக்கும் ஒரே சமம், ஒரே அதிகாரம். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? எனக்கு சமம் யாருமே இல்லை. வானமும் பூமியை ஒழிந்து போகும், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போனது. தேவனுடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட வார்த்தை சொல்லுது, எனக்கு சமம் யாருமே இல்லை. எனக்கு சமம் வேற தேவன் யாரும் இல்லை. அப்படி என்று நித்திய பிதா சொல்லுகிறார். நித்திய பிதாவாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு சமம் யாரும் இல்லை. இன்றைக்கு பெருந்துகோந்து ஏதோ கொட்டு அடிச்சா உடனே கையை தட்டிட்டு உடனே அணிவாச பேசிக்கிட்டு பேசுறது மூலம் போய் அது அல்ல. அது சாத்துடைய வஞ்சகம். சாத்தனைக்கு எழுதியது அந்நியபாச பேசுறதுன்னா உடனே அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க, நான் ஆவியில நிறைஞ்சு இருக்கிறோம். சாத்தனைக்கு எழுதியது ஜனங்களை ஏமாத்தி அவங்க கிரியைகளை பார்த்தா பரிசுத்தாவுக்கு விரோதம். உண்மையான பரிசுத்தாவியினுடைய உண்மையான வர அந்நியபாசை பெற்றிருந்தா அவங்க சத்தியத்தை போதிப்பாங்க. பரிசுத்தாவின் மூலமா அந்நியபாசை பெற்றிருந்தாங்க. இன்னைக்கு நிறைய சபைகள்ல
ஊழியர்களும் சுவாசிகளும் அசுத்தாவினால அந்நிய பாஷை பேசுறாங்க. நிறைய சத்தியத்தை சொன்னா உடனே அடித்தது. இப்படி ஒரு கன்வென்ஷன் மீட்டிங்ல பம்பாயில நடத்திருக்காங்க. கைபிடிச்சு குடிக்க போயிருக்காங்க சத்தியத்தில் உள்ளவங்க. அவங்கள பிடிச்சு தள்ளி அடிக்க போயிட்டாங்க. அவங்க எல்லாம் கன்வென்ஷன் நடத்துறதுக்கு பெரிய ஆள். எந்த பொல்லாத ஆள். அப்போ எனக்கு சமம் யாருமே இல்லை. பரிசுத்த ஆவியினால் எழுதப்பட்ட பரிசுத்த வேதம் என்ன சொல்லணும், அதுக்குதான் நம்ம கீழ்ப்படினோம். அதுக்குதான் சாட்சியா இருக்கணும். ஏசாயா 43:10 நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து, நானே அவர் யாரு? வரப்போகிற குமாரன் நான் தான். நானே அவர். நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து நீங்கள் நான் தெரிந்து கொண்டீங்க சாத்தனும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்று எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு இருப்பது இல்லைன்றாரு. பின்னால எப்படி வந்துட்டாரு? எனக்கு முன்னால வேற தேவன் இல்ல, எனக்கு பின்னாலேயா வேற தேவன் இருப்பது இல்லை. அதனால நித்திய பிதா வாகிய தேவன் தான் குமாரனாக என்ன கன்னிகை மூலமா மாம்சத்துல வெளிப்பட்டார். அவர் தான் பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். நித்திய பிதாவதா யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். அப்போ எனக்கு முன்னாலே தேவன் யாரும் இல்ல, பின்னாலேயும் வேற யாரும் இருப்பது இல்லை எங்கேயாவது. அப்போ இயேசு கிறிஸ்து, அதனாலதான் நான் சொல்லு, எந்தெந்தைக்கு தோற்றுக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இவர் மகாதேவனும் நமது இரட்சகருமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுது. யூதாவுல படிங்க பாப்போம். சித்துக்கோங்க. ஆமா, அதுல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆமா, ஆனந்த வாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. இவர்தான் மகாதேவன், அவர்தான் நம்முடைய இரட்சகர். மகாதேவன் இவர்தான். எல்லா தேவனுக்கும் மேலானவரும் இவர்தான். இஸ்ரவேலுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே. அப்ப இந்த ஒரே தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்ட இயேசு எப்படி அறிக்கை செய்யணும்? இவர் 3ல் 1 அல்ல, 3 தன்மையில வெளிப்பட்டா அந்த ஒரே தேவன். 3 தன்மையில வெளிப்பட்டா. 3 ஆளு கிடையாது, 3 ஆளு தத்துவடையவர் கிடையாது. 3 தன்மை. எப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு 3 தன்மை இருக்கு. ஒரே மனுஷன் மகனாக இருக்கிறான், ஒரே பையன் மகனாகவும் இருக்கிறான். தகப்பனுக்கு மகன், அவங்க பிள்ளைக்கு யாரு? அப்பா, அவங்க மனைவிக்கு புருஷன். 3 பதவி, 3 தன்மை. ஆனா ஆளு 3 கிடையாது, ஒரே ஆள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி 3 தன்மை. ஆனா 3 ஆளு தத்துவம் கிடையாது, ஒரே ஆள். அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவி.
அதனால்தான் சொல்லுது தேவனுடைய ஆவி, கர்த்தருடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவி. அப்படிதானே? அப்போ எல்லாமே ஒரே ஆவியானவர் தான். ஒரே ஆவியானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ ஆளு தன்மை ஒண்ணுதான். அதனால்தான் கொலோசியர் 2:9 சொல்லப்பட்டிருக்கு. 2:9 படிக்க கொலோசியர்ல. தேவதத்துவம் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமா இருக்கிறது. சரீர பிரகாரம் அவருக்குள். அப்ப வேற ஒரு ஆள் எப்படி இருந்தாரு? சத்திய வேதம் சொல்றது தேவ தத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இயேசுக்குள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறார். தேவதத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிறது. இன்னொரு ஆளு தத்துவம் இல்லவே இல்ல. ஒரே ஆளு தான். அதனால்தான் சொல்லி இருக்குது பாருங்க. ஏசேக்கியேல் 8 என்ன சொல்லி இருக்குது? ஆனா இது செய்தி எடுத்தது வேற. அந்த ஒரு பாயிண்ட போட்டீங்கன்னா அது வந்து அப்படியே வேற லைன் வந்துட்டு. சரி சரி நல்லதுதான். சரி சரி 8:2 படிங்க. இதோ அக்கினி சாயலா தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அக்கினி சாயலாய் தோன்றுகிற இருவரோ மூவரோ இல்ல, ஒருவரை கண்டேன். ஏசேக்கியேல் 1:26. மண்டலத்தின் மீதில் நீல ரத்தினம் போல விளங்கும் ஒரு சிங்காசனத்தின் அந்த சிங்காசனத்தின் சாயலின் மேல் மனுஷ சாயலுக்கு ஒத்த ஒரு சாயலும். ஒரு சிங்காசனம். அந்த சிங்காசனத்துல வீட்டிருந்த மனுஷ சாயலுக்கு ஒத்த எத்தனை சாயல்? ஒரே சாயல். 2 பேரும் 3 பேரும் கிடையாது. அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர், புதிய ஏற்பாட்டுல இன்னொருத்தர் அப்படின்னா புதிய ஏற்பாடு எது சொல்லுது பார்ப்போம். வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்த ஆவியை பெற்ற யோவான் தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 4:2. ஆவிக்குள்ளானே அப்பொழுது வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர். பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிக்கும் ஒருவர் தான் தெரியுது. புதிய ஏற்பாடு தீர்க்கதரிசிக்கும் ஒருவர் தான் தெரியுது. அப்ப இந்த 3 ஆள் எங்கிருந்து வந்துச்சு? அது என்ன உபதேசம்? கள்ள உபதேசம். கள்ள உபதேசம். கள்ள உபதேசத்தை போதிக்கிறவங்களுக்கு தான் எத்தனை ஆளு தெரியுது? 3. அப்போ அன்றைக்கு முத இந்த கிறிஸ்துவ உபதேசத்தை கொண்டு வந்தது யாரு? சர்ப்பம். படிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். அப்போது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து யாரை போல? தேவர்களை போல். கிறிஸ்துவ உபதேசம் இங்கே பைபிளே முதல் கிறிஸ்துவ உபதேசத்தை கொண்டு வந்தது யாரு? சாசு. கிறிஸ்துவ உபதேசத்தை கொண்டு வந்தோம். கிறிஸ்துவ உபதேசத்தை கொண்டு வந்தது முத யாரு? சர்ப்பம். சாசு கொண்டு வந்தது.
இன்றைக்கு அநேகர் சர்ப்பம் அப்படின்னா ஊறி கொண்டு போற இந்த பூமியில உருகிட போறது அந்த பாம்புன்னு நினைச்சுக்கிட்டாங்க. தேவன் சபித்ததுக்கு பிறகுதான் அது கால் இல்லாம போனது, பூமியில உந்து போக ஆரம்பிச்சது. முதல்ல அது 4 கால்ல நடக்கக்கூடிய மிருகம் சொல்லுகிறது பைபிள். அப்போ படிங்க 3 அதிகாரம் 1 அவசரம். அது 3:1. என்ன சொல்லப்பட்டிருக்குது? சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சந்திரம் உள்ளதாய் இருந்தது. சகல காட்டு ஜீவன்கள் எல்லா மிருகங்களை காட்டிலும் அது எப்படிப்பட்டதா இருந்தது? சந்திரம் உள்ளது. எல்லா மிருகங்களை காட்டில தந்திரம் உள்ளது. அப்போ அதே போல வேற சில பாசைகளை பார்க்கும் போது மிருகங்களே சொல்லப்பட்டது. மிருகங்களை காட்டில சர்ப்பம் தந்திரம் உள்ளது. அப்போ மிருகத்தை காட்டில சர்ப்பம் தந்திரம் உள்ளது. அது ஒரு மிருகம். ஆனா இப்ப அந்த மிருகம் இல்ல. அத ஆராய்ச்சி அத கண்டுபிடிக்கிறதுக்காக விஞ்ஞானிகள் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்களா. எவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் சரி இந்த மிருகத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏவாள வஞ்சித்ததுக்கு பிறகு அந்த மிருகத்தை தேவன் சபித்து விட்டார். அதுக்கு பிறகு அது கால் இல்லாம ஊந்து போகிற பிராணியானது. அப்போ தேவன் அப்போ தேவர்கள் கிறிஸ்துவ உபதேசத்தை கொண்டு வந்தது யாரு? லூசிபர். அந்த மிருகத்தின் மூலமா ஏவாளை என்ன செய்து வஞ்சித்தது, கெடுத்தது. அப்போ இன்றைக்கான சபைகளை அதே சர்ப்பத்தின் ஆவிதான் கெடுத்து கொண்டு இருக்கிறது, வஞ்சிக்கிறது. இங்க ஒரு வசனத்தை பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 அதிகாரம் 8 அதிகாரம் 44:8. அங்கே தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மலையும் இல்லையே, ஒருவனையும் அறிய. தேவனை சொல்றாரு, நான் அறிய. என்ன தவிர வேற தேவனே இல்ல, வேறொரு கண்மலையும் இல்லை, வேறொரு தேவனையும் அறிய. அப்ப இன்றைக்கு திருத்த இவங்க எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்க? செஞ்சது அவங்களுக்கு வெளிப்பாட கொடுத்திருக்கு. அதான் திருத்தோமதி. அவரை தவிர வேற தேவன் இல்லை. அப்ப இந்த நாளிலே மனவாட்டிக்கு கழுகின் உபதேசம், கழுகு தீர்க்கதரிசி. அப்போ யார் தீர்க்கதரிசி கழுகு கோப்பிட்டு பேசப்பட்டிருக்குது. இப்போ அந்த செய்தியில நம்ம பிடிக்க முடியாது. படிக்கிறேன். வெளிப்படுத்த 4 ஆளு, வெளிப்படுத்தின 4 ஆளு. இது எந்த காலம்? கழுகின் காலம். தீர்க்கதரிசி ஏன் கழுகை கோப்பிட்டு பேசப்பட்டிருக்குது? கழுகு எவ்வளவு ஆழத்தில் உள்ளது என்று முடியும் பார்க்க முடியாத கண்ணு ரொம்ப கூர்மையானது. அப்ப எவ்வளவு ஆழத்தில் உள்ளதை பார்க்க முடியும். அதே போல தீர்க்கதரிசி வேதத்தில் உள்ள ஆழத்தில் இருக்கிற ரகசியத்தெல்லாம் வெளிப்படுத்த முடியும். தீர்க்கதரிசி மூலமா வெளிப்படுத்துறது யாரு? கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆழமான ரகசியத்தை மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஆகினால்தான் கழுகுக்கு ஒப்பிட்டு பேசப்பட்டது தீர்க்கதரிசி. அப்போ இன்றைக்கு மனவாட்டி இந்த கழுகின் கூட்டம், கழுகின் செய்தியில இருக்கிற மனவாட்டியாகிய நாம் உலகத்துல யாரு மற்றவர்களை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்கள். மற்றவர்களை காட்டிலும் நாம் வித்தியாசமானவர்கள். கழுகு கொஞ்சம் காக்கா குஞ்சுக்கு என்ன உண்டு வித்தியாசம் உண்டு. காக்காக்கு அல்லது கழுகு குஞ்சுக்கோ வித்தியாசம் உண்டு. இந்த கள்ளப்பிராந்து உடம்பும் இந்த கழுகு உடம்பும் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கானது. ஆனா பிராந்து வந்து சின்னதா இருக்கும், கழுகு வந்து பெருசு. ரெக்கை விசாரிச்சா ரொம்ப இதா இருக்கும், கழுகு பெருசு. பிராந்து சின்னதா இருந்தாலும் உடம்பு அமைப்பு வந்து அந்த மாதிரி இதா இருக்கும். அப்போ ஆனா அந்த கழுகு மாதிரி எந்த பறவையும் நிச்சயம் உயர பறக்க முடியாது. கழுகு விசேஷித்த பறவை. மனவாட்டியம் உலகத்துல விசேஷித்தவள். மனவாட்டி இந்த பூமிக்குரியவள் அல்ல, மனவாட்டி பரலோகத்துக்குரியவள். அதனால நாம் இந்த உலகத்துல வித்தியாசமானவர்கள், விசேஷித்தவர்கள். படிக்கலாம். யோவான் 14:17. 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலோ அறியாமலும் இருக்கிறபடியால் அவைகளை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே யாருக்குள்ள? நமக்குள்ளே, மனவாட்டிக்குள்ளே. அவர் மனவாட்டியாக நமக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். உலகம் முழுவதில் இருக்கிற மனவாட்டி, இந்த காலத்துக்குரிய வெளிப்பாட்டில இருக்கிற மனவாட்டி விசேஷித்த மனவாட்டி. இந்த சத்திய ஆவியானவர் அறிந்திருக்கிறார். காரணம் என்ன? மனவாட்டிக்குள் சத்திய ஆவியானவர் இருக்கிறார். ஆனா உலகத்தாருக்குள் பேர் கிறிஸ்தவர்களுக்குள் என்ன இல்ல? வெளிப்பாட்டில் இல்லாத சபையில் பரிசுத்த ஆவியானவர் இல்லை. அசுத்தாவி பரிசுத்தாவி போல இருக்குது. இன்றைக்கு அநேக சபைகளில் நடித்து கொண்டிருக்கிறது. அநேக அந்நிய பாஷையில பேசி துள்ளி சத்தமிட்டு செழிப்பார்கள். ஆனா அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்தா சாப்பிட்டீங்களா ஐயா? அது சாப்பிட்டானா சாப்பிடாம போலானே அப்படின்னு. அப்ப அது என்னாவி கொள்ளாத சாசு நிறைய இடங்கள் எல்லாம் அன்னி சபையில அந்நிய வார்த்தை, தண்ணி பிடிக்கிற நல்லில கெட்ட வார்த்தை. இப்படி எத்தனை ஜனங்க இருக்கிறார். கல்லாவி இதெல்லாம் சாசு. அப்போ தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற மனவாட்டி விசேஷித்தவள். கழுகு ஒரு வார்த்தையை படிங்க முடிக்கிற மாதிரி. இதுக்கு பிறகு நம்ம அடுத்திருப்ப நாம் பார்க்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். யோபு 39ஆம் அதிகாரம் 29-30 படிங்க. ஆமா, 39ஆம் அதிகாரம் 29-30. ஆமா, 39ஆம் அதிகாரம் 29-30. நோக்கும் அது கண்கள்
நோக்கும், ஆ, அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். ஆ. இடம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். இப்போ அங்கே இருந்து இறையை நோக்கும் அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும், அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும், பிறகு அங்கே கழுகு சேரும் என்றார். இங்க பெண் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆனா இன்னும் சில பைபிள் பாசையில பார்த்தோம்னா, மராட்டின்னு ஒரு சில பாசையில பெண் இல்ல, அடிக்கப்பட்ட வண்ணம், அடிக்கப்பட்ட வண்ணம் நான் கிடக்கிற எங்கே மிருகம் இருக்கிறதோ அங்கே கழுகு கூடும். ஏன்னா இங்க வேதம் சொல்லு படிங்க 32 30 39 30 அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். சரி. அப்ப ரத்தத்தை உரியணும். அடிக்கப்பட்டு கிடக்கிற மிருகத்துல உடம்புல ரத்தம் என்ன செய்யும்? ஓடும், உரிய முடியும். அது செத்து நேரம் ஆயிடுச்சுன்னா அந்த ரத்தம் என்ன செஞ்சிடும்? உடஞ்சிடும், உரிய முடியாது. ஆனா இங்க கலை குஞ்சு எழுதின ரத்தத்தை உரியுது. அடிக்கப்பட்ட மிருகம். அப்போ அடிக்கப்பட்ட வண்ணமாய் துடித்து கொண்டிருக்கிற மிருகம் உடம்பிலிருந்து ரத்தம் கசியும். அந்த ரத்தத்தை உரியும். அந்த மிருகம் காசை எங்க கடந்தாரு உடனே கலைக்கு போய் அறிந்து வந்துடும், ரத்தத்தை உரியும். அப்போ நாம் கழுகை குஞ்சுகள், நாம் கழுகை கொண்டோம். நம்முடைய தாய் கழுகு கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். ஆகினால் அங்கு சொல்ல போது இது அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிற ஆட்டுக்குட்டி, அடிக்கப்பட்ட வண்ணமாய் நிற்கிற ஆட்டுக்குட்டி. ரத்தத்தை புரிகிறோம். வார்த்தை மாம்சமாக வார்த்தையை நாம் புசிக்கிறோம். நாம் கழுகு கூட்டம். அவன் இயேசு கிறிஸ்து பூமியில உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அதே நேரத்தில் பரலோகம் காலியா இருக்குதா? வெறுமையா இருக்குதா? இந்த பூமியில குமாரனாக இறங்கி நிற்கிறாரு. பரலோகம் என்ன வெறுமையாவா இருந்துச்சு? இங்க பூமியில குமாரனா இருக்கிறாரு. அதே இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எப்படி இருக்கிறாரு? பிதாவாக இருக்கிறார். அதே கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அவர் யோவான் 3:13 சொல்லி இருக்குது, பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் அதே நேரத்தில் பரலோகத்துல இருக்கிறவருமான படிங்க யோவான் 3:13. அது மட்டும் படிச்சு. பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் அதே நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பூமியில மனுஷகுமாரன் நிற்கிறாரு. அதே மனுஷகுமாரன் பரலோகத்துல பிதாவாக வீட்டி இருக்கிறார். அவர் பிதாவாக பரலோகத்துல வீட்டி இருக்கிறாரு. அதே நித்திய பிதா பூமியில குமாரனாக இறங்கி இருக்கிறார். அப்போ அவர் தான் யாரு? பரிசுத்த ஆவியாகவும் இருக்கிறார். அப்போ ஒரே ஆளு தன்மை உடையவர். அப்போ 3 தன்மை 3 ஆளு கிடையாது. ஒரே ஆளு, ஒரே தேவன். ஒரே தேவன் தான் பிதாவாக குமாரனாக பரிசுத்த ஆவியாக வெளிப்பட்டார். ஆகையினால் அப்போ இத இப்படி யார் அறிக்கை பண்ணவில்லையோ அவர்கள் யாரு? அந்தி கிறிஸ்து. 3 தனித்தனியா கூறு போடுற கூட்டம் சாத்தி கூட்டம். தேவன் 3 தன்மையில வெளிப்பட்டார். ஒரே அவர்தான்
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான் நித்திய பிதா, அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் பரிசுத்த ஆவியாக அவர் எங்க இருக்கிறாரு? எங்கெல்லாம் இருக்கிறாரு? ஒரு வசனத்தை மட்டும் படிச்சிருக்கேன். எபேசியர் 4:6. எபேசியர் 4:6. எல்லாருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு. ஒரே பிதாவும். அவர் எல்லார் மேலும் அவர் எல்லாரோடும் அவர் உங்கள் அவர் எங்கெல்லாம் இருக்கிறார்? ஒரே தேவன். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடு எல்லார் மத்தியிலையும் எல்லாருக்குள்ளும் அவர் நமக்கு மேல இருக்கிறாரு, நமக்கு மத்தியில இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள இருக்கிறார். பாருங்க எத்தனை தேவன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தாவே, பரிசுத்தமான தேவனே, உமக்கு நன்றி. பழைய ஏற்பாட்டிலே யெகோவா, அதே யெகோவா தேவன் புதிய ஏற்பாட்டிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் நீர் வெளிப்பட்டீரப்பா. கர்த்தராகிய இயேசு அறிந்து கொள்ள மனவாட்டிக்கு மாத்திரமே கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தவனுக்கோ கண்கள் திறக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே, நீர் ஒருவரே நித்திய பிதா, நீர் ஒருவரே யெகோவா, நீர் ஒருவரே கண்மலை. ஹல்லேலூயா. நீர் ஒருவரே எலோகிம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் ஒருவரே அல்வா ஒமேகா ஆதி அங்கமா இருக்கிறீர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீர் ஒருவரே என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே, உடைய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதி. ஆசீர்வதி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கோயில சாரருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. கோயில சாரர் செய்த ஊழியத்தை ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய மகன் மகள் குடும்பங்களை ஆசீர்வதி. கர்த்தராகிய ராஜா பால்ராஜுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிஸ்டருடைய மகன் குடும்பங்களை பேரம்பேற்றியும் நாமத்தினால் உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். சுந்தராஜபுரனுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். ஆலலியா சிஸ்டர் மகன் சிஸ்டருடைய சகோதரி குடும்பங்கள் ஆலலியா ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. சகோதரி குடும்பங்கள், சகோதரி குடும்பம், தாயார் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். மற்றபடி அங்க வந்திருக்கிற அந்த பிரதர் அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லாருடைய பெயரை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஜலத்திலே உடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து உடைய வார்த்தைகளை கட்ட ஒவ்வொருவரையும் நாமத்தில் பெயர் ஆசீர்வதியும். இவர்கள் குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பேரன் பேத்தி சகோதரர்கள் சகோதரிகள் இருக்கிறார்கள் அத்தனை பேரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதியும். பரிசுத்தப்படுத்தும் அப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாருடைய குடும்பங்களை ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகள் பரீட்சையில் எல்லாம் மார்க் எடுத்து பாஸ் ஆகட்டும். வேலை செய்கிறவர்களை ஆசீர்வதி. ஆழ்ந்தவர்களை ஆசீர்வதி. உங்களுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் நாமத்தில் ஆசீர்வதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகள் பைக்கிலேயோ கார்லயோ பஸ்லயோ ட்ரெயின்லயோ பிளேன்லயோ எந்த வாகனத்திலே சென்றாலும் இரவும் பகலும் என்னும் பின்னும் வலது பக்கம் இடது பக்கத்திலே உம்முடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். ஹல்லேலூயா.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உம்முடைய வருகை நெருங்கி கொண்டிருக்கிறதப்பா. உம்முடைய வருகைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உமக்கு ஸ்தோத்திரம். உலக ஸ்தாபனத்திலே உலக ஸ்தாபனங்களிலே சத்திய வார்த்தை கிடைக்காத பஞ்சங்கள், ஆனால் உடைய மனவாட்சியாக எங்கள் மத்தியில உடைய சத்திய வார்த்தையை தந்து கொண்டே இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உமக்கு ஸ்தோத்திரம் துதிக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. எல்லாருடைய ஆவி ஆத்மா சரித்து இயேசு கிறிஸ்து உம்முடைய கருத்தில் வைத்து பாதுகாப்பு. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல உபகாரங்களும். ஆமென்.